நம்முடைய கண்களுக்கு முன்னால் நமக்கு என்ன தெரியுதோ அதுதான் நம்ம ஆசைப்படுவோம். அதெல்லாம் நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கும். உதாரணம் சொன்னாங்க, இன்னைக்கு பக்கத்துல ஒரு மைதானம் இருக்குன்னு வச்சுக்கோம். இந்த மைதானத்துல இந்த ரோட்ல காசுகள் அப்படியே கீழே கொட்டி கிடக்குது. காசுகள் அப்படியே கீழே கொட்டி கிடக்குது. நம்ம என்ன செய்வோம்? போயிட்டு இருக்கும் பொழுது காசை சேகரிப்போமா? காசு எடுப்போமா? நம்மளுடைய வீட்டுல இருக்கிற காசு, நம்மளுடைய வீட்டுக்கு மேல திடீர்னு காசு எடுத்து சேகரிப்போமா? அந்த காசு சேர்ப்போமா இல்லையா? அப்ப நம்மளுடைய கண்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த காசை நாங்கள் எடுக்கின்றோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் ஏராளமாக வச்சிருக்கிறான். ஆனால் அதில் நாங்கள் ஆர்வம் கவனம் காட்டுவதில்லை. அல்லாஹ் சொன்னார்கள், மன் ஸல்ல ஸுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். எவன் ஒரு ஃபஜ்ருடைய தொழுகை தொழுகின்றானோ அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்றான். எவனாலும் அவனுக்கு பாதுகாப்பு தர முடியாது அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்து விட்டால் அன்றைய தினத்தில் அவனுக்கு மௌத் வந்தால் அவனுக்கு சொர்க்கம் என்று சொன்னார்கள். நமக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னா என்ன அர்த்தம்? ஃபஜ்ர் தொழுகை இல்லை, நாம் தொழுது கிடையாது, பிள்ளைகளும் ஏற்படுறது கிடையாது. அப்ப இந்த மாதிரி நிலைமையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எப்படி வரும்? சூரத்துல் ஹூத், சூரத்துல் ரஅத் 13வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லாஹ லா யுகய்யிரு மா பிகௌமின் ஹத்தா யுகய்யிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நிச்சயமாக அல்லாஹ் ஒரு சமுதாயத்துடைய நிலைமையை மாற்ற மாட்டான் எதுவரை அவர்கள் தன்னுடைய நிலைமையை மாற்றாத வரை. நாங்க மாறணும். ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு மாற்றம் உருவாகும். அப்போதுதான் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாகும். இன்னைக்கு பலஸ்தீன் மக்கள், இந்த இஸ்ராயல் மக்கள் பற்றி வீடியோக்கள் பார்க்கும் போதுதான் நம்ம கல்வி வருது. இதை பற்றி கேள்விப்படுத்துறதுதான் நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதுவும் இல்லையா? அந்த வீடியோக்கள் பார்க்கும் பொழுது எவ்வளவு நமக்கு மனசு சங்கடமா இருக்கு. ஏன் இவ்வளவு சித்திரவாதம், இவ்வளவு கொடுமை, இவ்வளவு அநியாயம்? அந்த யூதர்கள் எவ்வளவு வழிச்சாட்டியம் செய்யறாங்க, எவ்வளவு கவலைப்படும். ஆனா இன்னைக்காவது தனிமையில் உட்கார்ந்து என்னுடைய எத்தனை ஃபஜர் மிஸ் ஆகிருக்கு, என்னுடைய எத்தனை தொழுகை நான் விட்டிருக்கிறேன், நான் எவ்வளவு பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நான் எவ்வளவு தவறான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், என்னை படைத்த இறைவனுக்கு நான் எவ்வளவு மாறு செய்து கொண்டிருக்கிறேன், இறைவன் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் அவ்வளவு அதுக்கு மாறு செய்கின்றேன், ரசூலுல்லாஹி சுன்னாவை பின்பற்றுவது கிடையாது. இதை பற்றி சிறிது நேரம் சிந்தித்து பார்த்து என்னைக்காவது நம்முடைய கண்கள் வந்து தண்ணீர் வந்திருக்கிறதா? இதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. நிறைய விஷயத்தை பத்தி யோசிக்கிறோம் இல்லையா? வீட்டுல கல்யாணம் நடக்குது, என்ன செய்யணும்? ஜமாத்துக்கு மீட்டிங் என்ன பண்ணணும்? நம்மளுடைய துணி வாங்கணும், பிறநாள் வருது, என்ன பண்ணணும், என்ன வாங்கணும்?